லக்ஷ்மிக்கு ஒரு பள்ளியில் ரிசப்ஷனில் வேலை கிடைத்தது. ஆறுமுகம் தன் முதலாளி வீட்டுக்கு லட்சுமியுடன் விருந்துக்கு சென்றான். அங்கே அவனுடைய முதலாளி அவனுடைய சித்தப்பா என்று தெரிய வந்தது. ஆறுமுகத்தின் தந்தை லக்ஷ்மியின் தந்தையை சந்தித்து மிரட்டினார். அதற்காக ஆறுமுகம் அவனுடைய மாமனாரிடம் மன்னிப்பு கேட்டான். கதாபாத்திரங்கள்: ஆறுமுகம் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். ஆறுமுகத்தின் தந்தை ஒரு அரசியல்வாதி. ஆறுமுகத்தின் நண்பர் ஒரு அரசியல்வாதி லட்சுமி. ஆறுமுகத்தின் வருண். ஆறுமுகத்தின் தந்தையின் மேனேஜர். லக்ஷ்மியின் தந்தை ஒரு விவசாயி. லக்ஷ்மியின் தாயார். ஆறுமுகத்தின் தந்தையின் மேனேஜர் அருண். லக்ஷ்மியும் அவளுடைய மாமனாரும் லக்ஷ்மியின் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் சந்திக்க போகிறார்கள். ஐயா, யாரு? அவதான் லட்சுமி. என் மகனின் மனைவி என்று ஒருத்தி வந்திருக்கிறாளே அவளை. சரிங்க சார். மேடம், உங்களை எங்க சார் பார்க்க வர சொன்னாரு? யாரு அவரு? ஆபீஸ் ரூம்ல இருக்காரு, வாங்க. லக்ஷ்மி மற்றும் அவளுடைய மாமனாரின் சந்திப்பு எப்படி போகுதுன்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? உள்ளவா. ஆமா, எப்படி இருக்கீங்க? பண்ணுனதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க? நக்கலா பேசுறியா? இல்ல மாமா. வாய மூடு. மாமான்னு கூப்பிடாதே. நீ என் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து விடு. அவனுக்கு ஒரு அமைச்சரோட மகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரியா? நான் குடுக்கற பணத்தை வாங்கி ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. மாமா, ப்ளீஸ் உங்க பணத்தை கொடுத்து என்னை காயப்படுத்தாதீங்க. சாரி மாமா, நான் அவரை மனதால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். சாரி மாமா, உங்க மகன் இல்லனா நான் இல்ல. ப்ளீஸ். என்ன சீன் போடுற? வெளிய போ. அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மியும் ஆறுமுகமும் ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. என்ன சாப்பிடுற தங்கம்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அத சொல்லுங்க ப்ளீஸ். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் உன் பேச்சு சரியில்லை? முகமும் வாடி இருக்கு. என்ன நடந்தது? உங்க அப்பா எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு. என்ன ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு பேசினாரு. எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அங்க வந்தாங்கன்னு? இல்ல, அருண் எனக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா? சரிங்க. ஆறுமுகத்தின் தந்தையும் அவருடைய அரசியல் தோழரும் சந்திக்கிறாங்கள். வாடா உட்காரு, உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? அவசரமா என்னை பார்க்கணும்னு சொன்ன. சொல்லுகிறேன். உன் மகன் அந்த ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கான், சரியா? ஆமா, அவளை ஏதாவது பண்ணி என் மகன் என் கூட வர பண்ணணும். அத பத்தி தான் உன்கிட்ட நான் பேசணும். நீ இனி அதை கண்டு கொள்ளாத, சரியா? என்ன இப்படி சொல்ற? ஆமா, எலெக்ஷன் கிட்ட வருது. நீ எம்பி வேட்பாளரு. சோ வெயிட் பண்ணு. எலெக்ஷன் முடிஞ்சதும் பார்த்து சொல்லலாம், சரியா? சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். எலெக்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் அவளையும் அவங்க அப்பாவையும் நம்ம ஆட்களை வச்சு முடிச்சு விடலாம். லக்ஷ்மிக்கு பிரசவ வலி வந்ததால லக்ஷ்மியை ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர், என்ன ஆச்சு என் மனைவிக்கு? உங்க வைஃப் கொஞ்சம் கிரிட்டிக்கல்ல தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஆண்டவா, என் மனைவி நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும். குழந்தையும் அவளும் நல்லபடியா இருக்கணும். தம்பி, நீ கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அப்படியா அம்மா? அந்த அம்மா இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மறைந்தார். ஆறுமுகத்துக்கு ஒரே அதிர்ச்சி. மாமா, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான். ஆறுமுகமும் லக்ஷ்மியும் மற்றும் அவங்களுடைய குழந்தையும் வீட்டுக்கு வருகிறாங்க. என் பேரன் எவ்ளோ அழகா இருக்கான்னு பாருங்க. ஆமா, அவன் நல்லா வருவான். மாப்பிள்ள, அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவனுக்கு ராஜான்னு பேர் வைக்க போறேன். ராஜாவா? நல்லா இருக்கு. ஆனா நான் மணிகண்டன் இன்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். அது வைக்கலாமா? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். லட்சுமி ஹாஸ்பிடல் இருக்கும்பொழுது கிரிட்டிகல்லாம் இருந்தா, அது உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே? அதனால நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போ அங்க ஒரு வயசான பெண்மணி வந்து, "உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு ராஜா என்று பெயர் சூட்டு. அவன் வாழ்க்கையில நிறைய அதிசயங்களும், அவன் நல்லபடியா வாழ்வான்" என்றும் கூறினார். பிறகு அவர் மறைந்து விட்டார்.